இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிட். கிட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி கிட் இல்லாதப்ப நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு, இப்ப கிட் வந்ததுனால அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு கிட்டோட இம்பார்ட்டன்ஸே புரியும். அப்போ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கிட் இல்லாத சமயத்துல டெவலப்மெண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண சொல்லி உங்க டீமுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. அதுல மொத்தம் வந்து 4 மாடியூல் இருக்கு. ஹோம், அபவுட் அஸ், சர்வீஸ், கான்டாக்ட். ஹோம்ல நான் ஒர்க் பண்றேன், அபவுட்ல என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றான். நான் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றேன். அபவுட் அஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றான். இப்போ 2 பேரும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் கோட அவனுக்கு தரணும், இல்லைன்னா அவன் கோட எனக்கு தரணும். அப்புறம் நான் இதை மெர்ஜ் பண்ணி போஸ்ட் பண்ணாதான் ஆன்லைன்ல வரும், எல்லாராலையும் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப சின்ன வெப்சைட்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் மாதிரி வெப்சைட் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து எப்படியும் வந்து ஊருப்பட்ட மாடியூல் இருக்கும். அப்போ வந்து ஒரு 15 மாடியூல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த டைம்ல மெர்ஜ்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹோமை தூக்கி அபவுட்டுக்கு தரணும், அபவுட் தூக்கி சர்வீஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கும். நம்ம டைம் ரொம்ப லேக் ஆகும். அது ஒரு விதமான ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஹோமும் அபவுட்டும் சேர்ந்து சர்வீஸ் கொடுக்குற பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். அவன் என்ன பண்ணிடுறான், அபவுட்டையும் ஹோமையும் வந்து மாத்திட்டு கான்டெஸ்ட் பண்றவனுக்கு கொடுத்துட்றான். அப்போ வந்து யார் ஹோம் அபவுட் மாத்திரம்னால கண்டே பிடிக்க முடியாது. அது ஒரு விதமான ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெர்ஷனிங் கண்ட்ரோல்னு ஒரு இது இருக்கு. அது எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ எல்லாரும் ஆப்பிள் ஃபோனு, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்கல்ல, அதுல வந்து டெய்லி குறிப்பிட்ட மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அவன் ரிலீஸ் பண்றான். இப்போ வந்து கரெக்டாக 15 வெர்ஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிளில் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வெர்ஷன் 2ஓ 3ஓ போயிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா, தனித்தனி ஃபைல்ல போட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோர்ல இது வந்து வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2, இது வெர்ஷன் 3, அந்த மாதிரி. ஓகேவா? தனித்தனி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ன்னு. இதுக்குள்ள அந்த எல்லா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 மாடியூல் இருக்கு. வெர்ஷன் 2ல எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாடியூல் இருக்கு, இங்க ஒரு 7 மாடியூல் இருக்கு. அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது எல்லா ப்ராப்ளமுமே வந்து நம்மளுக்கு வந்து கிட் வந்து இங்க வந்து சால்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிட் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுது, இதெல்லாம் நம்ம கிட்ல வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.